ஊர்வாசிகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, இப்படி அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, நான் ஏன் செஞ்சேங்கிறது எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழைக்கிறாங்க. அங்க ஒரு சோதனை அழைச்சு அந்த பெண்கள் கையில ஒரு பழத்தையும் ஒரு கத்தியும் கொடுத்து நபி யூசுஃபை வெளியே வர சொல்றாங்க. நபி யூசுஃப் வெளியே வர்றாங்க. அந்த பெண்கள் நபி யூசுஃபை பார்த்த உடனே அந்த அழகுடைய மயக்கத்துல பழத்தை இருக்கிறதுக்கு பதிலாக கையை அறுத்துறாங்க. இவர் மலக்கு, இவர் மனிதரே கிடையாதுங்கிறாங்க. அப்பதான் புரியுது, இந்த அழகுதான் நான் அந்த பெண்ணை வந்து கவர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. இப்ப இந்த அழகுனாலதான் நபி யூசுஃபுடைய அழகுல மயங்கி தான் அந்த பெண் போனாங்கன்னு சொல்லி அந்த பெண் மேல இரக்கம் கொண்டு நபி யூசுஃபை நிர்பந்திக்கிறாங்க. அந்த நேரத்திலேயும் அந்த நபி யூசுஃபை எச்சரிக்கிறாங்க, அந்த பெண்மணி நீ ஒன்னு என்னோட வந்துரு, நான் உன்னோட இணைந்தே ஆகணும், இல்லையா சிறைச்சாலை கொண்டு போய் போட்டுருவேன். ரெண்டு தேர்ந்தெடுப்ப அல்லாஹ் வைக்கிறான். இது எல்லாருக்கும் அல்லாஹ் வாழ்க்கையில கொண்டு வருவான். ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு உன் உலகம் வேணுமா, ஹராம்ல தான் போய் ஆக வேண்டிய சூழல் வேணும், இல்ல அல்லாஹ் தான் வேணுமா, சோதிக்கப்படக்கூடிய நிர்பந்தம் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைக்கிறாங்க. குர்ஆன்ல சொல்றார், ரப்பி அஸ்ஸிஜ்னு வஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. யா அல்லாஹ், இந்த எல்லாரும் யதுஊனனினா ஜமஅ, எல்லாரும் சேர்ந்து என்ன அழைக்கிறாங்க உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யறதுக்கு. ஆனா இதை விட எனக்கு சிறைச்சாலை மேலானது. யா அல்லாஹ், அப்பவும் முன் வைக்கிறாங்க பாருங்க. யா அல்லாஹ், நீ என்ன பாதுகாக்கலன்னா இந்த நேரத்துல நான் ஏதோ என் சக்தியால நான் வந்து வர்றேன், அல்லாஹ் சிறைச்சாலை கொடுன்னு கேட்கல. நீ வந்து என்ன பாதுகாக்கலன்னா என் நஃப்ஸ இந்த பாவத்தில இருந்து அஸ்பு இலைஹின் வஅக்கும் மினல் ஜாஹிலீன், அறிவினர்களில் ஒருவனாயிருப்பேன், அவங்க பக்கம் சார்ந்திருப்பேன். நீ என்ன பாதுகாத்துட்டே அல்லாஹ், இந்த பாதுகாப்புக்கு பிறகு எனக்கு இந்த அழைப்புக்கெல்லாம் மேல எனக்கு சிறைச்சாலை மேலானதுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றா, அப்ப அல்லாஹ்வுடைய அங்கீகரிப்பு ஏன் அங்க இருந்தது? ஃபஸ்தஜாப லஹு, அல்லாஹ் அதை அங்கீகரித்து கொண்டான். வாழ்க்கையில அல்லாஹ் வந்து ஒரு இடத்தை நோக்கி உங்களை நகர்த்திட்டு போகணும்னா சில பாடங்கள்லாம் அல்லாஹ் கொடுத்து தான் ஆவான். அதுவும் இலக்கையும் லட்சியத்தையும் நோக்கி நீங்க போகும்போது, ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது அல்லாஹ் அப்படியே கைப்பிடிச்சு வாடான்னு சொல்லி இன்பமான பாதையிலே கூட்டு போயிட மாட்டான். கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தான் அந்த வாழ்க்கையோட நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பான் அல்லாஹ். அப்பதான் அதோடைய அருமை புரியும், அருள் புரியும். இன்னைக்கு என்ன, ஒரு சின்ன வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலே ஒடிஞ்சு உட்கார்ந்துடுறான் மனுஷன், என்னால் அடைய முடியலையேன்னு சொல்லி. அப்படி இருக்காது வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது படிக்கட்டு இல்லை, எக்ஸலேட்டர் இல்லை, ஏறி போனால் அப்படியே போகிறதுக்கு. அது படி ஏறி தான் ஆகணும். ஒவ்வொரு படியும் ஏற ஏற ஒவ்வொரு கஷ்டங்களும் சிரமங்களும் வந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டினா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியும். அதனால நபி யூசுப் அல்லாஹ் சோதிக்க நாடி சிறைச்சாலைக்கு அனுமதிக்கிறான். கேட்டல்ல நபி யூசுப், இதோ சிறைச்சாலை இருக்கு வாங்குங்கிறான். அஸ்ஸிஜ்னு வஹப்பு இலைய மிம்மா யதுஊனி, உனக்கு சிறைச்சாலை தான் விருப்பம்னா இதோ சிறைச்சாலையை கொடுத்துறேன்னு சொல்றான்.